அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் ஈருலகத்தை படைத்து தனித்து நின்று ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹுக்கே உரித்தாகும். அன்பு உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈர கொழுந்து என்று வர்ணிக்கப்பட்ட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஏழ்மை வாழ்க்கை தான். இதனை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஒரு மாணவரிடத்தில், எனக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அனைவரை விடவும் மிக விருப்பத்திற்குரிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஒரு சம்பவத்தை கூறட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மாணவர், அவசியம் கூறுங்கள் என்று கூற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கள் கைகளினாலேயே திரையை சுற்றி மாவரிக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய கையில் தழும்பு விழுந்து விட்டது. தாங்களே தோட்பையில் தண்ணீர் சுமந்து வருவதனால் நெஞ்சில் தோட்பையினுடைய கயிற்றின் அடையாளம் விழுந்திருந்தது. வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வது போன்ற வேலைகளை செய்வதால் துணிமணிகள் எப்போதும் அழுக்காகவே இருந்தது. இந்நிலையில் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு அடிமை பெண்கள் வந்திருந்தார்கள். நான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்று ஒரு அடிமையை கேட்டு வாங்கி வாருங்கள், உங்கள் வேலைகளுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறினேன். அவ்வாறே அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்ற போது அங்கு மக்கள் கூட்டமாக இருந்தார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக்க நாணமுள்ளவராக இருந்ததால் எல்லோரின் முன்னிலையில் தந்தையிடம் கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டே கேட்காமல் திரும்பி வந்து விட்டார்கள். மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்கள் வீட்டுக்கு வந்து, ஃபாத்திமாவே, நீங்கள் நேற்று என்ன வேலையாக வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாணத்தால் எதுவும் கூறாமல் இருந்து விட்டார்கள். உடனே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், என்னுடைய மனைவி உங்களுடைய மகள் ஃபாத்திமா திரையை சுற்றுவதனால் அவருடைய கையில் தழும்பு விழுந்துள்ளது, தண்ணீர் சுமந்து வருவதனால் நெஞ்சில் தோட்பையினுடைய கயிற்றின் அடையாளம் பதிந்துவிட்டது, வீட்டில் எல்லா வேலைகளையும் அவரே செய்து வருவதனால் துணிமணிகள் அழுக்காகவே இருக்கின்றன, எனவே தங்களிடம் அடிமைகள் வந்திருந்தால் நீங்கள் போய் ஒரு அடிமையை கேட்டு வாங்கி வாருங்கள் என்பதாக நான் தான் நேற்று தங்களிடம் அனுப்பினேன் என்று கூறினேன். இன்னொரு அறிவிப்பில், யா ரசூல் அல்லாஹ், எனக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரே ஒரு விரிப்புத்தான் இருக்கிறது, அதுவும் செம்மறி ஆட்டு தோலினால் ஆனது. இரவில் அதனை விரித்து படுத்துக் கொள்வோம், பகலில் புல் தானியம் ஆகியவற்றை அதில் வைத்து ஒட்டகத்திற்கு தீனி கொடுப்பதாக பயன்படுத்துவோம் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே கூறினார்கள். இதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மகளே, நீ பொறுமையுடன் இருந்து கொள்வாயாக. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனைவியும் 10 ஆண்டுகள் வரை ஒரே விரிப்பை தான் உபயோகித்து வந்தார்கள். அதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்து கொள்ளும் ஒரு நீண்ட அங்கியாகும். அதனையே விரித்து அவர்கள் இருவரும் உறங்கிக் கொள்வார்கள். எனவே நீ தக்வா எனும் உள்ளச்சத்தை உண்டாக்கி கொள்வாயாக. அல்லாஹு தாலாவை பயந்து கொள்வாயாக. உன்னை படைத்தவனுக்குரிய கடமைகளை செய்து வருவாயாக. வீட்டு வேலைகளையும் நல்ல முறையில் செய்து வருவீராக. தூங்கச் செல்லும் போது சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று 33 தடவைகளும், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகும் என்று 33 தடவைகளும், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று 34 தடவைகளும் ஓதுக்கொள்வீராக. இது ஒரு வேலைக்காரரை விட மிக சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த உபதேசத்தை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் அல்லாஹு தஆலாவை கொண்டும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் பொருந்திக் கொண்டேன் என்று கூறினார்கள். அன்பு உறவுகளே, உலகத்திற்கே அருட்கொடையாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்புக்குரிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை தான் இது. அன்பு உறவுகளை, எம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு பின்னால், இந்த துனியாவுடைய மோகத்திற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தான் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்.
அன்பு உறவுகளே, எம்முடைய வேலைகளை இலேசாக்குவதற்கும் எம்முடைய சுமைகளை நீக்குவதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தைகளை எம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஓதி எம்முடைய சுமைகளையும் எம்முடைய நிலைமைகளையும் லேசாக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். எம்முடைய பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.